குருவோட பார்வையில இருக்கிறாரு. 7ஆம் இடம் நல்லா இருக்குது. சூப்பர். அதாவது சுக்கிரனோட பார்வையில லக்னாதிபதியாகி 7ஆம் இடத்திலே இருக்கிறாரு. வரக்கூடிய கணவர் வந்து நல்லாவே இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு லட்சணமா பிடிக்கிற மாதிரி நல்லாவே இருப்பாங்க. ஓகே சார். சரியா? இப்ப எப்ப திருமணம் ஆகும் அப்படின்னா 3, 7, 11 காம திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அது சம்பந்தப்படும் போது திருமணம் நடக்கும் தான். இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி குரு 11ஆம் அடுத்து சனி தசை சூரிய புக்தி வருது. சூரியன் வந்து 11ஆம் அதிபதி. சரியா? அந்த ஆமா 8ல இருந்தாலும் குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. சரியா? குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சூரியன் குரு சனி 3 பேரும் சேர்க்க சனியோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடாது. அஸ்தங்க படித்திருக்க கூடாது சனிய. அஸ்தங்கம் இல்ல. ஓகே. தள்ளிதான் இருக்கு. அதனால வந்து சூரியன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாரு. குருவோட நல்ல நெருக்கம் 1 டிகிரி நெருக்கத்துல சேர்ந்து இருக்கிறாரு. சுபத்துவமா இருக்காது. சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து